அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த எக்ஸ்ட்ராஷன். அச்சுறுத்தி பணம் பறித்தல், அச்சுறுத்தி வேற ஏதாச்சும் ஒரு செயலை சாதித்து கொள்ளுதல், இந்த மாதிரியான விவகாரங்கள் உங்களை பயம் பொறுத்துனாவே இந்த கான்செப்டில் வந்து சேர்ந்துடும். எக்ஸ்ட்ராஷன்ற கான்செப்டில் சேர்ந்து வந்துடும். இதையும் தெஃப்ட்டையும் பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தெஃப்ட்டு அண்டு எக்ஸ்ட்ராஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் வேறுபடுத்தியோ இல்லை சரிப்படுத்தியோ எழுதக்கூடிய கான்செப்டுக்கு வரணும். தெஃப்ட்ன்ற வீடியோ தனியாக நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் இருக்குது. அதையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க என்ற நம்பிக்கையோடு நான் கான்செப்டுக்குள்ளே போகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். ஒருவரை அச்சம் அல்லது பயம் ஏற்படுத்தி, ஒரு நபரை பார்த்தீங்கன்னா அச்சம் ஏற்படுத்துறது, ஒரு மாதிரி அவர் அப்படியே ஒரு மாதிரி பயத்திலேயே வச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான செயல், அதனால் சொத்து பணம் அல்லது ஆவணம் மிரட்டி பறிக்கப்படுவதையே எக்ஸ்ட்ராஷன் எனப்படும் இல்லை ஆகும். வாட்டவர் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களை நான் பயம்புறுத்தி உங்ககிட்ட ஒரு பேனா வாங்கினாவே இந்த செக்ஷன் கிட்ட வந்துடுவேன். நான் 308 ஆஃப் பிஎன்எஸ் அண்டரில் கவர் ஆகிடும். உங்களை மிரட்டி நான் வேற ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைச்சாவே இந்த கான்செப்ட் கவர் ஆகிடும். இவ்வளோதான் விஷயம். ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கான்செப்ட். இதை நீங்கள் எப்படி ரெண்டு பக்கம் எழுதுவீங்கன்றது அது உங்களுடைய திறமையை பொறுத்து மாறும். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. ஏ என்பவரிடம் பி மிரட்டி நீ எனக்கு பத்திரத்தில் கையொப்பம் இடவில்லை என்றால் உன் குழந்தையை கடத்தி விடுவேன் என மிரட்டி கையொப்பம் வாங்கினால் அது எக்ஸ்ட்ராஷன் ஆகும். அப்படியே பயப்பட வைக்கிறது நிறைய சினிமாக்களில் பார்த்துருப்பீங்க இதே கான்செப்டை. அதனால் உங்களுக்கு பெருசாக புரிய வைக்கணுன்ற அவசியம் கிடையாது சாரதி லா ஸ்டடீஸுக்கு. எக்ஸ்ட்ராஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் தான். ஃபியர் பயமுறுத்துதல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டிமிடேஷன் மிரட்டுதல். தனி வீடியோவாக இருக்குது, பார்த்துக்குங்க. இதெல்லாம் இணைச்சி நீங்கள் எழுதணும். ஒரு எக்ஸாமில் எழுதுகிற குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். குவாலிட்டி கம்மியாக உங்களுடைய மதிப்பெண்களும் கம்மியாகுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். வெவ்வேறு வகையான ஆக்டையும் உள்ளே இணைச்சி யார் எழுதுறீங்களோ அவங்க தான் ஒரு நல்ல லா ஸ்டூடெண்ட்டாக வேல்யூவேஷன் பண்ணுறவங்க கணிப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அரியர் அப்படின்ற கான்செப்ட்லாம் விழாமல் அவங்க தப்பிச்சு வெளில வந்துடுறது. இந்த கேஸ் ஸ்டடி பாருங்கள். செக்ஷன் 308 பிஎன்எஸ்ன்ற மாதிரி சொல்லியாச்சு. அதனால் உங்களுக்கு இது புரிய வந்திருக்கும். ஸ்டேட் ஆஃப் கேரளா விசஸ் சிபி ராவ் 2011 நடந்த ஒரு வழக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபி ராவ் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஆஃபீஸர், பப்ளிக் சர்வெண்ட். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆவணத்தை வந்து கொடுக்கறதுக்காக ஒரு லஞ்சம் கேட்குறாரு. மென்மையாக கேட்குறாரு லஞ்சத்தைன்னு வச்சுப்போமே. அடித்து பயமுறுத்திலாம் எதுவும் கேட்கல. லஞ்சம் கேட்பதாக சொல்லப்படுகிறது. பணம் கோரப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் இவரும் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்குறாரு, அந்த வேலையை சாதிச்சுக்கிறாரு. பிறகு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிவில் 308 ஆஃப் பிஎன்எஸ் அக்காலகட்டத்தில் ஐபிசி இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இப்போ ஆனரபிள் கோர்ட் பார்த்தீங்கன்னா இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. சிபி ராவின் செயல் எக்ஸ்ட்ராஷன் ஆகுமா, அச்சுறுத்தி பணம் பறித்தல் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறாங்க. அல்லது தவறான பண கோரிக்கை மட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டிஃபென்ஸ் சைடு எடுக்கிறாங்க, டிஃபென்ஸ் ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர் யாரிடமும் அச்சுறுத்தி பணத்தை பறிக்கவில்லை, எனவே இது எக்ஸ்ட்ராஷன் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூஷன் என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் அச்சம் உண்டாக்கும் வகையில் தான் பணம் பறித்தார் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனரபிள் கோர்ட் ரெண்டு வாதங்களையும் கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ராஷன் ஆக இருக்க பயம் அல்லது அச்சம் மிகவும் முக்கியம். அவர் பயந்து இருக்கணும். ஒரு தரப்பினருக்கு அவர் பணம் கொடுத்தார்னா இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா பயந்து அந்த பணத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த வழக்கில் பயமோ மிரட்டலோ இல்லை, எனவே இது எக்ஸ்ட்ராஷன் ஆகாது. இது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டின் கீழ் வரும். லஞ்ச தடுப்பு சட்டத்தின் கீழே வரும். அதனால் இந்த வழக்கிலிருந்து இந்த செக்ஷனிலிருந்து இவர் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த வழக்கில் ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் சிபி ராவ் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். சின்ன ஒரு கான்செப்ட் தான். எதனுடன் இணைத்து எழுதணுமோ எல்லாத்தோடு இணைச்சி எழுத பழகிக்கிங்க. தெஃப்ட்டுன்னா இணைச்சி எழுத பழகிங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அர்ட்டு, அதுக்கப்புறம் க்ரீவியஸ் அர்ட்டு, இது எல்லாத்துக்கும் கூட சேர்த்து இந்த வார்த்தையும் உட்புகுத்தி எழுதுனீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் மிகவும் நேர்த்தியாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.